சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபித்ததுனால பயங்கர ஆசீர்வாதத்தை கண்டடைந்தேன். இன்றைக்குள்ள அதிகமான பாஸ்டர்ஸும் சொல்றது, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லிதான் அநேக பாஸ்டர்களும் சொல்றது. இது சின்ன குழந்தை இருக்கிற பிள்ளைகளை பேணுவது போல இருக்கிறது. பெற்றோர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர்களை பேணி விட்டு பின்பு அவர்களே அதை செய்து படித்து வளர வேண்டும். எதை செய்தார்களோ அதை அந்த பிள்ளைகள் செய்து வளருவார்கள். அதை போலத்தான் ஜெபம் என்பது. நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்காவிட்டால் பரலோக ராஜ்யம் அடையவே முடியாது. அதனால் இந்த சுவிசேஷம் கேட்கிற எல்லாரும் முதல் படியே நீங்கள் ஜெபத்தில் இருந்து வளர வேண்டும். காரியம் சிலவர் பாவம் செய்தாலும் அக்கிரமங்கள் செய்தாலும் அவங்கள முழங்கால் போட்ட உடனே நிறைய ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது இந்த உலகம் சாத்தான் கையில் இருக்கிறது. உலகம் சாத்தான் கையில் இருக்கும்போது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுடைய முழு விவரங்களையும் சாத்தான் எடுக்கும்போது அந்த ஜெபிக்கிற மனுஷன் சாத்தான் கையில் இருந்தால் சாத்தானே அவனுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பான். காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட ஒரு உப்பரிகையிலே, தேவாலய துப்பரிகையிலே கொண்டு வந்து உலகத்தின் சகல மகிமைகளையும் காண்பித்து, இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும், என்னை காலில் விழுந்து பண்ணதால் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன உடனே இயேசு அப்பாலே போ சாத்தான் என்று சொன்னார். அப்ப ஜெபிக்கிற சிலருக்கு சாத்தான் பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறான். இன்னும் உண்மையாய் ஜெபிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எல்லா காரியத்தையும் சாத்தான் செக் பண்ணும்போது அவங்க கரெக்டாக கிறிஸ்துவில் இருப்பாங்க. கிறிஸ்துவில் இருக்கிறதுனால அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த ஜெபிக்கிறவங்க பனையை போலத்தான் வளருவாங்க. மெல்ல மெல்ல ஒரு பனை மரம் வளரும் போலத்தான் உண்மையா இருக்கிற மனுஷன் வளர முடியும். ஆனபடி தானியேலின் ஜெபத்தை தடை பண்ணது போல அவங்களுடைய ஜெபத்தை தடை பண்ணுவான். பலதும் செய்தாலும் அவர்களுக்கு கடைசி நாட்களில் ஒரு பனைமரம் வளரும் போல வளருவார்கள். ஆனபடி ஆசீர்வாதம் தருகிறது பிசாசா இல்லை இயேசு கிறிஸ்துவ கண்டறிந்து விட்டு பிசாசன் ஆசீர்வாதம் என்று சொன்னால் அவனுடைய ஒரு சரடும் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார்.